ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான கொண்டக்கடலை கிரேவி தான் பார்க்க போகிறோம். நல்லா கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த கிரேவி செஞ்சுருக்கேன். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் சூப்பராகவே வந்திருக்கு. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி நம்ம மசாலா அரைச்சி இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம். அதனால் நான் பெரிய சைஸாக தான் வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன். இதோட கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி வரணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா மசாலா வறுத்து அரைச்சி செய்யும்போது இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். இது சப்பாத்தி, சாதம், இடியாப்பம் அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கிட்டோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி 2 சேர்த்துக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளினால 2 சேர்த்துக்கிறேன். இதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வாசனைக்காக அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சதை அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சுண்டல் கிரேவி இந்த முறையில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் சோம்பு தாளிக்கிறதுக்காக போட்டுக்கலாம். பச்சை மிளகா 2 கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நல்லா வறுத்து அரைச்சிருக்கிறதுனால இந்த மசாலா நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி ரொம்பவே சூப்பராக சிம்பிளாக சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதில் கட் பண்ணி வச்ச தோல் உரிச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து செய்யும்போது இந்த கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா மல்லிகளெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தேவைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே இப்போவே கிரேவி டெக்ஸ்சர் நல்லாவே இருக்குது. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்தோன்னா இந்த கிரேவி சூப்பராகவே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது நல்லா சப்பாத்தி, இடியாப்பம், சாதம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நல்லா மூடி போட்டு குக்கர் விசில் போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா சூப்பராக நல்ல ஒரு வாசனையோட கமகமன்னு சூப்பராகவே இருக்குது. இறக்கும்போது மல்லித்தலை போட்டுக்கலாம். அருமையான சுண்டல் கிரேவி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இடியாப்பம் அதுக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க. சூப்பராகவே இருக்கும்.
என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்